ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் முறை வருகை பதிவு அமல் என்று மனிதவள மேலாண்மை துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி முதல் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் சரியாக காலை 10 மணி அளவில் பணிக்கு இருக்க வேண்டும் என ஏற்கனவே சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் 10 மணிக்குள்ளாக அலுவலகத்திற்கு வரக்கூடிய நிலையில் பணியாளர்களும் கட்டாயமாக 10 மணிக்குள் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பணியாளர்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் எனவும் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கட்டாயமாக அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் எனவும் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் முறை வருகை பதிவு அமல் என்று மனிதவள மேலாண்மை துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி முதல் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் சரியாக காலை 10 மணி அளவில் பணிக்கு இருக்க வேண்டும் என ஏற்கனவே சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் 10 மணிக்குள்ளாக அலுவலகத்திற்கு வரக்கூடிய நிலையில் பணியாளர்களும் கட்டாயமாக 10 மணிக்குள் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பணியாளர்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் எனவும் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கட்டாயமாக அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் எனவும் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயம் என மனிதவள மேலாண்மைத்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நந்தினி.